மா என்ன பண்றீங்க? இந்த பூசைக்காய் கட் பண்ணலாம்னு வந்தேன் ஜம்மி. இந்த பூசைக்காய் அறுத்துட்டு இருக்கிறேன். பெருசாயிடுச்சா? முத்திச்சா? பெருசாயிடுச்சுதா. இங்க காட்டுங்க கட் பண்ணிட்டு. எறும்பு. நீ பாத்துமா. நல்லா பெருசா வந்துருச்சு. எவ்வளவு பெருசாயிடுச்சு பாத்தியா? இன்னொன்னு இது வந்து இன்னும் 2-3 நாள் ஆனோட கட் பண்ணிக்கலாம். ஓகே. இது பாத்தியா? சாம்பல் போட்டு சொத்தியா சொன்னேன்ல. ஆமா ஆமா. 2-3 நாள் ஆனு கட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க फ्रेंड्स, அது தொட்டு சாம்பல் வரது தொட்டு காமிமா கையில. இப்படி பண்ணிட்டு கையில காட்டு. இதான் தொட்டால் பூரா சாம்பல் வந்திருக்கு பாத்தீங்களா? இல்ல முள்ளு குத்து அது அப்படியே. பாருங்க फ्रेंड्स, இப்படி சாம்பல் வரும். நல்ல பெருசாயிடுச்சுல பாப்பா? ஆமா. சரி, இது ஓம் சக்தி கோயிலுக்கா? ஆமா. சரி, உள்ள எடுத்து போய் வச்சிடலாமா? உள்ள எடுத்துட்டு போயிடலாம். இங்க தக்காளி காமிக்கிட்டா? காட்டுங்க. தக்காளி வந்து நம்ம செடியில இந்த கொடி தக்காளின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இங்க வந்து பாரு எவ்வளவு தக்காளி வந்துருக்கு. இங்க பாத்தியா? ஒரே இதுல இப்படி கொடி தக்காளி இது பேரு தான். ஆமாங்கம்மா. இது ஹைபிரிட். கொஞ்சமா ஹைபிரிட் தக்காளி. ஆமா. எல்லா பூலையுமே தக்காளி வந்து தக்காளி வரும். இது கொடி தக்காளி. ஓகே ஓகே. நம்ம நாட்டு இதா இருந்தா இந்த மாதிரி எல்லா இதுலயும் கொடி கொடியே வராது. இதுல கொடி கொடியே வருது பாத்தியா? இது கொடி தக்காளி. கொடி ஏத்தி விடணும். அப்ப கொடி ஏத்தி விட வேண்டியதில்லை சாமி. இப்படியே தக்காளி வந்து குத்து குத்தா பிடிக்கும். சரி சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர்.